பேபி ஷவர் பிரைடு ரிவ்யூ கொடுத்து பார்த்துருப்பீங்க. பட் பிரைடோட பையன் ரிவ்யூ கொடுத்து பார்த்துருக்கீங்களா? எங்களோட ஸ்லாங்கில் க்யூட்டாக ரிவ்யூ கொடுத்துருந்தான். அண்ட் ஆல்சோ பிரைடுமே நமக்கு ரிவ்யூ சென்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்கள். இதுதான் அந்த க்யூட்டான ரிவ்யூ. 6 months முன்னாடியே என்னோட பேபி ஷவர் மேக்கப்புக்கு நீங்கள் தான்க்கா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி மேக்கப் வந்து எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, எனக்கு லாங் லாஸ்டிங்காக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹேடோ வந்து மெஸ்ஸி ஹேடோ வேணும், அண்ட் அதில் வந்து கிருஷ்ணன் டாலர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஹேடோ வந்து மெஸ்ஸி பண்ணி க்யூட்டான டாலர்ஸை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐ மேக்கப் ஷட்டிலாகவும் அண்ட் ஃபேஸ் மேக்கப் ஷட்டிலாக என்ஹான்ஸாக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பிரைடு ஃபேராக இருக்காங்கன்னா மேக்கப் ரொம்ப ஈஸின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் அது கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் ஷேட் மாற்றினாலும் மேக்கப் வந்து டல் ஆகிரும், இல்லை அப்படின்னா ரொம்ப பிரைட் ஆகிரும். இந்த பிரைடுக்கு ஆல்சோ ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணாமல் அவங்களோட ஸ்கின்லேயே வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கொடுத்துருந்தோம். மேக்கப் முடிஞ்ச கையோட ஸ்டேஜில் போய் உட்காருவாங்கன்னு பார்த்தா கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் 2 hours அப்புறம் செகண்ட் சாரிக்கு வந்தாங்க. மேக்கப் கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை, நல்ல ஒரு க்ளோவிஷ் ஃபினிஷாக இருந்துச்சு. அண்ட் லுக் 1ம் லுக் 2ம் லாஸ்ட்டாக நாங்கள் மர்ஜ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.